மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது தாவேகாவினருடைய முன்ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த தருணத்தில் மனுதாரர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல கேள்விகளையும் கூட அவர்கள் அதில் எழுப்பியிருக்கிறார்கள். எங்களுடைய சொந்த கட்சி தொண்டர்களையே அழைத்து வந்து நாங்களே இதுபோன்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபடுவோமா, அது மட்டுமல்லாது நாங்கள் முதல் நாள் கேட்டது ஒரு இடம், கடைசி நேரத்தில் எங்களுக்கு வழங்கப்பட்டது ஒரு இடம், காவல்துறையினர் இல்லைனா உளவுத்துறை இதை முன்னதே கணித்திருக்க வேண்டாமா, அவர்கள் தரப்பில் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா, பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டியது மாநில அரசின் கடமைதானே என பலவாறு தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்தான விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ந்து பேசலாம். ராஜேஷ், தொடர்ந்து மனுதாரர்கள் தரப்பு வாதம் இன்னும் எவ்வளவு நேரம் நீளும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? இன்னும் எந்தெந்த தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட இருக்கிறது? கௌதமி, தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மனுதாரர்கள் தரப்பு வாதம் நிறைவடைந்திருக்கிறது. அவர்கள் வாதத்தினுடைய அந்த கன்க்ளூஷன், கடைசி வாதம் என்னவென்று சொன்னால், நிலைமை கட்டுக்கடங்காமல் சென்று விட்டது, மிகப்பெரிய பிரச்சனை வந்துவிட்டது என்று தெரிந்த பிறகு உடனடியாக காவல்துறை எங்களிடம் அறிவுறுத்தி உடனே கூட்டத்தை நிறுத்துங்கள், விஜய் பேசுவதை நிறுத்திவிட்டு உடனடியாக இங்கிருந்து புறப்படுங்கள் என்று எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்க வேண்டாமா? அது போன்ற காவல்துறை எந்த எச்சரிக்கையும் கொடுக்கவில்லை. அவர்கள் எங்களை பேச விட்டார்கள், அனுமதித்தார்கள், எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் அவர்கள் வழங்கவில்லை. ஆனால் தற்போது எங்கள் மீது பழி போடுகிறார்கள் என்று தங்களுடைய இறுதி வாதத்தை புஷி ஆனந்த் மற்றும் CTR நிர்மல்குமார் தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது காவல்துறையினுடைய அந்த வாதம் தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினர் என்னென்ன தவறு செய்தார்கள், விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் செய்த குற்றச்சாட்டுகள் என்ன என்பது குறித்து அவர்கள் அடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது தாவேகாவின் வழக்கறிஞர் பேசும்போது, நாங்கள் கொலை முயற்சி வழக்கை பதிவு செய்திருக்கிறோம், நாங்களே எங்களுடைய கட்சி தொண்டர்களை அழைத்து வந்து கொலை செய்வோமா என்று கேட்டார்கள். நாங்கள் FIR-லே பதிவு செய்திருக்கக்கூடிய சட்டப்பிரிவு எந்த இடத்திலும் அவர்கள் கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் என்று குறிப்பிடவில்லை. அவர்களுக்கு உள்நோக்கம் இல்லை என்பது எங்களுக்கும் தெரியும். ஆனால் அவர்களுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கிறது, அந்த பொறுப்பை விஜய் கட்சியினர் செய்யவில்லை என்று தமிழ்நாடு காவல்துறை சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். மேலும் விசாரணை ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறது எனவும், தொடர்ந்து இது குறித்து மேலும் விசாரிக்கும் போதுதான் இதில் இருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களும் வெளியில் வரும். அவ்வாறு அந்த கருத்துக்கள் வரும்போது அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் எங்களுடைய அந்த முழுமையான பதிலை தெரிவிக்க முடியும். தற்போது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதற்கட்ட தகவல்கள், ஆதாரங்கள், அங்கு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அடிப்படையிலே தான் நாங்கள் கேஸ் பதிவு செய்திருக்கின்றோம், FIR போட்டிருக்கிறோம் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.